இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு பார்சல் அனுப்பியிருந்தாங்க. அப்போ டியூட்டி எக்கச்சக்கமா இருக்குமேன்னு தானே யோசிக்கிறீங்க. ஒரு பைசா கூட பே பண்ணவே இல்லைங்க. வணக்கம் எக்ஸ்பிரஸ் கொரியர் சர்வீஸ் மூலியமா தான் அனுப்பிச்சிருந்தாங்க. 4 நாள்ல பொருள் ஜம்முன்னு வந்துருச்சு. எப்படி பார்த்து பார்த்து தங்கம் போல பேக் பண்ணாங்களோ, அப்படியே இங்கே ரிசீவ் பண்ணோங்க. அது இவங்களோட பேக்கிங்கை பற்றி சொல்லியே ஆகணும். பேக் பண்ணும்போது பாக்ஸை சுற்றி 4 சைடு தெர்மோகோல் வச்சுட்டு, ஒரு ஒரு ஐட்டம் அங்கே பாருங்களேன், எவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஜிலேபி முறுக்குலாம் ஊர்லேருந்து ஆசையாக வாங்கி கொடுத்துருந்தாங்களா, எப்படி ஷிப்மெண்ட்டில் உடஞ்சி போயிடும்னு தான் நினச்சேன். ஆனால் நல்லா பபிள் ட்ராப் போட்டு 2 கவர் போடுவோங்க. ஒரு ஜிலேபி கூட உடையலைங்க. அவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரியரில் வந்து ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஸ்வீட்ஸு, காரம்னு ஏகப்பட்ட ஐட்டம் அனுப்பியிருந்தாங்க. பட் ஸ்டில் நாங்கள் டியூட்டி எதுவுமே பே பண்ணல. கஸ்டம்ஸில் பார்சல் ஓப்பன் பண்ணாங்க. பட் உள்ளே இருக்க எந்த ஐட்டமே ஓப்பன் பண்ணலைங்க. வணக்கம் எக்ஸ்பிரஸில் 30 கேஜிக்கு மேலே ஆர்டர் பண்ணோன்னா பர் கேஜிக்கு 720 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வணக்கம் எக்ஸ்பிரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள்.